பலியான மாவீரர்களை நினைவு கூர்ந்திடும் வீர வணக்கம் செலுத்திடும் இந்நிகழ்வில் பங்கேற்றுள்ள அனைவரையும் வரவேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கிற மாவட்ட செயலாளர் ஆவடி மு. ஆதவன் அவர்களே மற்றும் இம்மாவட்டத்தை சார்ந்த பிற மாவட்ட செயலாளர்கள் தளபதி சுந்தர், அருண் கௌதம், நீலமேகம், தேவ ஞான முதல்வன், மாதவரம் இளங்கோவன் ஆகிய தோழர்களே, இந்நிகழ்வை வழக்கம் போல முன்னின்று ஒருங்கிணைத்திருக்கிற கட்சியின் முன்னணி தோழர்கள் தகடூர் மா. தமிழ்ச்செல்வன் அவர்களே, வன்னியரசு அவர்களே, நீலவானத்து நிலவன் அவர்களே, கௌதமன் கோபு, கூக்கா கதிர்நிலவன் ஆகிய தோழர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று மாவீரர்களை நினைவு கூர்ந்து வீரவணக்க கவிதை வாசித்து அமர்ந்திருக்கிற கட்சியின் அரசியல் குழு மாநில செயலாளர் அண்ணன் நீலவானத்து நிலவன் அவர்களே, வழக்குரைஞர் நெடுஞ்செழியன் அவர்களே, வெங்கல் கோணீலன் அவர்களே, அண்ணன் திராவிடமணி அவர்களே, ஆவடி ராமதாஸ் அவர்களே, இரா செல்வம், பிரபா, ஆதிமொழி உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நமது கட்சியின் மாவட்ட மாநகர பொறுப்பாளர்களே, வழக்கறிஞர் அணியின் மாநில செயலாளர் பார்வேந்தன் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் எழில் கரோலின் அவர்களே, பா. சாந்தி பாண்டியன் அவர்களே, செல்வ புஷ்பலதா அவர்களே, மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் நற்சோனை அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இயக்கத்தின் மூத்த பொறுப்பாளர்களே, முன்னோடிகளே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈழ விடுதலை களத்தில் இன்னுயிர் நீத்த போராளிகள், மாவீரர்கள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். நவம்பர் 27 மேதகு பிரபாகரன் அவர்களால் மாவீரர் நாள் என அறிவிக்கப்பட்டு அவர் தலைமையில் தமிழ் ஈழத்தில் மாவீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தப்படுவது நெடுங்காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நேற்று அவருடைய பிறந்த நாள், இன்று மாவீரர் நாள். ஆங்கிலத்திலே இதை ஹீரோஸ் டே என்று புலிகள், உலகத் தமிழர்கள் அழைக்கிறார்கள். தமிழிலே மாவீரர் நாள் என அழைக்கப்பெற்றாலும் ஆங்கிலத்தில் ஹீரோஸ் டே என்று அழைக்கப்படுகிறது.
ஈழ மண்ணில் இன்றைக்கு எல்லா மாவீரர் துயிலும் இல்லங்களிலும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் திரண்டு இதே நேரத்தில் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உலக நாடுகள் முழுவதும் எங்கெல்லாம் புலம்பெயர்ந்த ஈழத் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது, வீர வணக்கம் செலுத்தப்படுகிறது. ஏன் இந்த நாளை அண்ணன் பிரபாகரன் அவர்கள் தேர்வு செய்தார் என்றால், விடுதலை புலிகள் இயக்கத்தில் முதல் களப்பலி ஆன சங்கர் தமிழகத்திற்கு வந்து சிகிச்சை எடுத்து பலனளிக்காமல் உயிரிழக்க நேர்ந்தது. அவர் காலமான நாள்தான் நவம்பர் 27. ஒவ்வொரு நாளும் அப்படி களத்தில் பல போராளிகள் உயிரிழக்கிறார்கள். ஒவ்வொரு போராளிக்கும் அவரவர் நினைவு நாளில்தான் வீர வணக்கம் செலுத்த வேண்டும் என்றால் வருடத்தில் 365 நாளும் வீர வணக்கம் செலுத்த வேண்டிய நாட்களாகத்தான் இருக்கும். ஆகவேதான் தமிழீழ தேசிய தலைவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் எவ்வளவு முக்கியமான தளபதிகள் இறந்தாலும் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள யார் இறந்தாலும், புதிதாக படையில் சேர்ந்த போராளிகள் இறந்தாலும், அவர்கள் பெண் புலிகளாக இருந்தாலும் ஆண் புலிகளாக இருந்தாலும், அவர்கள் கரும்புலிகளாக இருந்தாலும் வான்புலிகளாக இருந்தாலும் கடற்புலிகளாக இருந்தாலும், அவர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்திடும் ஒரு நாளாக முதலில் சங்கர் களப்பலி ஆன நாளை அண்ணன் பிரபாகரன் தேர்வு செய்து அந்த நாளில் அனைவருக்கும் வீர வணக்கம் செலுத்துவதை ஒரு கடமையாக புலிகள் ஈழத் தமிழர்கள் கடைபிடித்து வருகிறார்கள். சிங்கள பௌத்த பேரினவாதிகளால், சிங்கள காடையர்களால் அல்லது அவர்களுக்கு துணை நின்ற இந்தியா உள்ளிட்ட பிற நாடுகளின் படையினரால் பலியான தோழர்கள் அனைவருக்கும் அங்கே மாவீரர் துயிலும் இல்லங்களில் நினைவிடங்கள் உண்டு. ஒரே இடத்தில் அவ்வளவு பேரையும் அடக்கம் செய்ய முடியாது. பலருடைய உடல்கள் கிடைக்காது. பலர் கடலில் மாண்டிருப்பார்கள், சிலர் வானில் சிதறியிருப்பார்கள், சிலர் தங்களுக்கு தாங்களே உடலில் வெடிமருந்தை கட்டிக்கொண்டு எதிரியை நோக்கி பாய்ந்து உயிரிழந்திருப்பார்கள். அப்படி எத்தனை பேர் உயிரிழந்தாலும் போட்டோகிராஃபர், அந்த யுத்தத்தை படம் பிடிக்கக்கூடிய புகைப்பட வல்லுனர், வீடியோகிராஃபர், இந்த யுத்தத்தை வீடியோவாக பதிவு செய்யக்கூடியவர், எதிரிகளின் படை முகாமுக்குள் நுழைந்து ஒற்றறிந்து வரக்கூடிய பணிகளை செய்யக்கூடிய போராளிகள், இரகசிய ஒற்றர்களாக சென்று பகைவரிடத்தில் சிக்கி உயிரிழக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட அத்தனை பேரின் பட்டியலையும் மிகவும் பொறுப்பாக தயாரித்து அவ்வளவு பேருக்கும் வெவ்வேறு துயிலும் இல்லங்களை ஆங்காங்கே நிறுவி நினைவிடங்களை எழுப்பி அவர்களின் பெயர், அவர்கள்
தந்தை பெயர் அல்லது குடும்பத்தில் யாரேனும் ஒருவருடைய பெயர், அவர் எந்த பகுதியை சார்ந்த போராளி, எந்த படையை சார்ந்த போராளி என்பதையெல்லாம் கல்வெட்டிலே பதிவு செய்து வரிசையாக ஆயிரக்கணக்கான வீரர்களின் நினைவிடங்கள் மாவீரர் துயிலும் இல்லமாக பராமரிக்கப்பட்டு வந்தது. கிளிநொச்சியிலே, விசுவமடுலே, கோப்பாய் என்கிற இடத்திலே, இந்த 3 இடங்களிலும் மாவீரர் துயிலும் இல்லங்களில் நான் அஞ்சலி செலுத்தியிருக்கிறேன். அந்த மாவீரர் துயிலும் இல்லங்களை பார்வையிட்டு இருக்கிறேன். இதுபோல எத்தனை இடங்களில் மாவீரர் துயிலும் இல்லங்கள் இருக்கின்றனவோ அந்த மாவீரர் துயிலும் இல்லம், இங்கே நாம் சுடுகாடு இடுகாடு என்று சொல்லுகிற அந்த இடம்தான் அவருடைய தலைமையிலான அந்த போராளிகளின் அடக்க தலத்தை மாவீரர் துயிலும் இல்லம் என்று ஏக்கர் கணக்கிலே இடம் சமன் செய்து சீர் செய்து அவர்களுக்கான நினைவு கல்லறைகளை எழுப்பி அதற்கென்று தனித்துறையை உருவாக்கி நாள்தோறும் அதனை பராமரிக்கிற பணிகளை அண்ணன் பிரபாகரன் மேற்கொண்டு வந்தார். எதிரிகளோடு மோதுவது, போர் உத்திகளை வகுப்பது, எதிரிகளை வீழ்த்தி விரட்டி அடிப்பது, உலக நாடுகளின் சதித்திட்டங்களை முறியடிப்பது போன்ற பணிகளுக்கிடையில் இந்த போராளிகளையும் அவர்களின் ஈகத்தை மதிக்கக்கூடிய வகையில் அடையாளம் கண்டு வரிசைப்படுத்தி பட்டியல்படுத்தி ஆங்காங்கே துயிலும் இல்லங்களில் நினைவிடங்களை எழுப்புகிற மகத்தான பணிகளையும் மேற்கொண்டவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள். எண்ணி பாருங்கள், ஒவ்வொரு முறையும் சிங்கள காடையர்களின் கை ஓங்குகிற போதெல்லாம், அவர்கள் புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதிகளை கைப்பற்றுகிற போதெல்லாம் மாவீரர் துயிலும் இல்லங்களை இடித்து தரைமட்டமாக்கி விடுவார்கள். யாழ்ப்பாணம் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தபோது யாழ்ப்பாணத்தில் இருந்த கோப்பாய் என்கிற இடத்தில் மாவீரர் துயிலும் இல்லத்தை முற்றாக சிதைத்து ஏரோட்டி விட்டார்கள். அந்த சுவடே தெரியாமல் ஆக்கிவிட்டார்கள். மறுபடி புலிகள் அந்த இடத்தை கைப்பற்றுகிறார்கள். யாழ்ப்பாண பரப்பை, அந்த நிலப்பரப்பை சிங்கள காடையர்களை விரட்டிவிட்டார்கள். மறுபடியும் அதே இடத்தில் மாவீரர் துயிலும் இல்லம் ஏற்கனவே எப்படி இருந்ததோ அப்படி உருவாக்கப்பட்டது. முதல் வரிசையில் யார், இரண்டாவது வரிசையில் யார், என்ன பெயர், அவர் எந்த நாட்டிலிருந்து வந்தவர், அதாவது தமிழ்நாட்டிலிருந்து வந்த போராளிகளின் நினைவிடமும் அங்கே உண்டு. நான் கிளிநொச்சியிலே இருந்த மாவீரர் துயிலும் இல்லத்திற்கு போன போது எனக்கு அதை சொல்லிய வழிகாட்டிய ஒருவர் ஒரு சமாதியிடம் போய் சென்று நின்று, இந்த தோழர் தமிழ்நாட்டில் இருந்து வந்தவர்தான், எங்களோடு களமாடி களப்பலியானவர், அவர் பெயர் இதுதான் என்று காட்டினார். அப்படி பலர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஒருவரை கூட, களப்பலியான ஒருவரை கூட மறந்துவிடாத வகையிலே, அவர்களின் நினைவை போற்றும் வகையிலே அவர்களுக்கு நினைவு கல்லறைகளை எழுப்பி மாவீரர் துயிலும் இல்லமாக நிறுவி ஆண்டுதோறும் அந்த இடத்தில் அந்தந்த போராளிகளின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்து ஒரே நேரத்தில் அனைவரும் மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்து எழுந்து நின்று அமைதி காத்து அகவணக்கம் செலுத்துகிற ஒரு கட்டுப்பாட்டை கடைபிடித்தார்கள். வீரவணக்கம் செலுத்தினார்கள். ஒவ்வொரு மாவீரர் துயிலும் இல்லத்திற்கும் ஒரு படை தளபதி வந்து அங்கே அவர்களோடு மக்களோடு மக்களாக நின்று அஞ்சலி செலுத்துவதை வாடிக்கையாக கொண்டிருந்தார்கள். ஆனால் காட்டில் எங்கோ ஒரு இடத்தில் இருந்து தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரும் தமிழீழ தேசிய தலைவருமான அண்ணன் பிரபாகரன் அவர்கள் சரியாக 6:05 மணியளவில்
அந்த வீர வணக்கத்தை செலுத்திவிட்டு மாவீரர் நாள் உரை ஆற்றுவது வழக்கம். வருடத்திற்கு ஒரு முறைதான் அவர் உரையாற்றுவார். நம்மை போல் நாள்தோறும் மேடையிலே ஏறி பேசுவது அவருக்கு வழக்கமில்லை. வருடத்தில் ஒரு முறைதான். ஆனால் எங்கிருந்து பேசுகிறார் என்று எவருக்கும் தெரியாது. அவருடைய பேச்சு எல்லா இடங்களிலும் மாவீரர் துயிலும் இல்லங்களில் பெரிய பெரிய திரை போட்டு ஒளிபரப்புவது உண்டு. 2004ஆம் ஆண்டு நான் விசுவமடிலே இதே நாளில் நின்றபோது அந்த வீரவணக்க நிகழ்வில் பங்கேற்றேன். கிட்டத்தட்ட 4000 பேருக்கான கல்லறைகள் அந்த இடத்திலே உண்டு. 4000 போராளிகளின் கல்லறைகள் ஒரே இடத்தில். ஒவ்வொரு கல்லறையின் முன்னாலும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்து நின்று கண்ணீர் விட்டு கதறி அழுது வீர வணக்கம் செலுத்துகிற காட்சி நெஞ்சை உருக்குவதாக இருந்தது. அந்த இடத்தில் ஒரு போராளி, ஒரு படை தளபதி வந்து மக்களோடு நின்று வீர வணக்கம் செலுத்தினார். பின்னர் மாவீரர் நாள் உரை திரையிடப்பட்டது. அண்ணன் பிரபாகரன் அவர்கள் உரையாற்றி முடிக்கிற வரையில் அவ்வளவு பேரும் அந்த இடத்தை விட்டு களையவில்லை. ஒவ்வொரு மாவீரர் துயிலும் இல்லங்களிலும் அப்படி 4000, 5000, 6000 என்று போராளிகளின் கல்லறைகள் இருக்கின்றன என்றால் ஒவ்வொரு கல்லறை முன்னாலும் 2 அல்லது 3 பேர். அப்படி என்றால் ஒவ்வொரு மாவீரர் துயிலும் இல்லத்திலும் குறைந்தது 10,000 பேர் திரண்டு நிற்பார்கள். இராணுவ கட்டுப்பாடு என்று நாம் சொல்லுவோம். அந்த இராணுவ கட்டுப்பாட்டை போராளிகள் மட்டுமல்ல, பொதுமக்களும் கடைபிடித்தார்கள். அதை அந்த மாவீரர் துயிலும் இல்லத்தின் வீரவணக்க நிகழ்விலே நம்மால் பார்க்க முடிந்தது. தோழர்களே, பல்லாயிரக்கணக்கான போராளிகளை இழந்த இயக்கம் வெறும் 2000 பிள்ளைகள் அல்லது சிறுவர்கள் என்று புலிகள் இயக்கத்தை இந்திய ஒன்றிய அரசு அன்றைக்கு குறைத்து மதிப்பிட்டது. அவர்களை இந்திய இராணுவம் சில மணி நேரத்தில் சரணடைய வைத்துவிடும் என்று நம்பியது. அன்றைக்கு பிரதமர் பீடத்தில் அமர்ந்திருந்த ராஜீவ்காந்தி அவர்கள் இப்படித்தான் பேசினார் என்று அப்போது பேசப்பட்டது. ஆஃப்டர் ஆல் 2000 பாய்ஸ். அவர்களை படையினர் என்று கூட சொல்ல இந்திய அரசுக்கு மனம் ஒப்பவில்லை. போராளிகள் என்று சொல்ல அவர்களுக்கு மனம் ஒப்பவில்லை. அவர்கள் பெரும் தியாகம் செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் என்று சொல்லுவதற்கு அவர்களுக்கு மனம் ஒப்பவில்லை. ஆஃப்டர் ஆல் 2000 பாய்ஸ். சிறுவர்கள் 2000 சின்ன பசங்க. அவர்களை சில மணி நேரத்தில் சரணடைய வைத்து விட முடியும். ஏனென்றால் இந்தியா மிகப்பெரிய இராணுவ வலிமை கொண்ட ஒரு தேசம். அப்படி எண்ணித்தான் 1,00,000 துருப்புகளை கொண்ட இந்திய அமைதிப்படையை இலங்கைக்கு, ஈழத்திற்கு இந்திய ஒன்றிய அரசு IPKF என்கிற பெயரில் அனுப்பி வைத்தது. இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ், இந்திய அமைதி படை. அந்த படையில் 1,00,000 பேர் இடம்பெற்றிருந்தார்கள். ஆனால் அவர்கள் திரும்பி வருகிற போது 1,00,000 பேர் இல்லை. எத்தனை பேர் இந்திய அமைதிப்படையை சார்ந்தவர்கள் உயிரிழந்தார்கள் என்ற கணக்கை இதுவரையில் இந்திய அரசு யாருக்கும் சொல்லவில்லை. அவர்கள் நினைத்ததை போல் புலிகளை இலகுவாக எதிர்கொள்ள முடியவில்லை.
யாழ்ப்பாணத்திலே திருநெல்வேலி என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த பகுதியில் அதன் பிரபாகரன் இருக்கிறார் என்ற தகவல் அறிந்து அங்கேயே அவரை கைது செய்துவிட வேண்டும் அல்லது காலி செய்துவிட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இந்திய அமைதிப்படையின் முன்னணி தளபதிகள், சீக்கிய படை தளபதிகள், சிக் ரெஜிமெண்ட், இராணுவத்திற்குரிய உரிய ஹெலிகாப்டரில் வந்து நேரடியாக திடுமென அவர் இருந்த இடம் நோக்கி மேலே வந்து இறங்கினார்கள். அவர்கள் எதிர்பார்க்கவில்லை, இறங்க இறங்க ஒவ்வொருவரையும் சுட்டு தள்ளியது புலிப்படை. இது யாரும் எதிர்பார்க்கவில்லை. புலிகள் உளவறிவதிலும் எவ்வளவு கெட்டிக்காரர்கள் என்பதை அன்றைக்குத்தான் இந்திய அரசு புரிந்திருக்கும். அவர்கள் இப்படி ஒரு ஆபரேஷன் செய்ய போகிறார்கள் என்பது புலிப்படைக்கு தெரிந்திருக்கிறது. அங்கிருந்து தப்பி ஓட வேண்டும் என்று பிரபாகரன் அவர்கள் முயற்சிக்கவில்லை. அவர்கள் வந்து இறங்குவதற்குள்ளாக எங்காவது ஒரு இடத்திலே போய் பதுங்கிக் கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்கவில்லை. வரட்டும், எதிர்கொள்வோம் என்று அந்த படை வீரர்கள், இந்திய அமைதிப்படையை சார்ந்தவர்கள், அதுவும் முக்கியமான பெரும் பொறுப்பிலே இருக்கிற தளபதிகள், ஹெலிகாப்டரை விட்டு இறங்க இறங்க அத்தனை பேரையும் வீழ்த்தியவர்கள் புலிகள் என்ற வரலாறு உண்டு. அப்போதுதான் புலிகளை இலகுவாக கையாள முடியாது என்பதை இந்திய அமைதிப்படை உணர்ந்தது. அதேபோல ஒரு முக்கியமான தளபதியை பிடித்து பிரபாகரன் எங்கே இருக்கிறார் என்று காட்டுங்கள் என அவரை அச்சுறுத்தி மிரட்டி காட்டுக்குள் அழைத்து சென்றபோது அந்த படை தளபதி அவர் இருக்கும் இடத்தை என்னால் காட்டிக் கொடுக்க முடியாது என்று சொல்ல அந்த இடத்திலேயே அமைதிப்படை அவரை சுட்டுக் கொன்றது. எட்டு முறை அவரை சுற்றி வளைத்தது இந்திய அமைதிப்படை. ஒவ்வொரு முறையும் அவரை கைது செய்துவிட முடியும் என்று நம்பியது, அல்லது சுட்டு கொன்றுவிட முடியும் என்று கணக்கு போட்டது. 8 முறையும் இந்திய அமைதிப்படை தோல்வியடைந்தது. உலக நாடுகளே புலிகளின் இந்த இராணுவ உத்திகளை கண்டு நடுங்கியது. எப்படி இவர்கள் பயிற்சி பெற்ற, முறையாக பயிற்சி பெற்ற, அனைத்து சூழ்ச்சிகளும் தெரிந்த படையையே எதிர்கொள்கிறார்கள் என்று இந்தியா மட்டுமல்ல உலகமே வியந்தது. புலிகளுக்கு எதிராக சிங்கள பௌத்த படையினர் மட்டும் களத்தில் நிற்கவில்லை தோழர்களே, அமெரிக்க இராணுவத்தை சார்ந்தவர்களும் களத்தில் நின்றார்கள். சிங்கள படையினருக்கு துணையாக நின்றார்கள். நாங்களும் உங்களோட சேர்ந்துக்கிறோம், அவளை அடித்து காலி பண்ணுவோம், ஒழிச்சு கட்டுவோம். ஆனால் அவர்களாலும் புலிகளை ஒழித்து கட்ட முடியவில்லை. ஆனையிறவு என்று ஒரு இடம் இருக்கிறது, அங்கே ஒரு யுத்தம் நடக்கிறது. ஆயிரக்கணக்கான சிங்கள படையினர் ஒருபுறம் செருத்து வருகிறார்கள், நூற்றுக்கணக்கான புலிகள் இன்னொரு புறம் அவர்களை எதிர்த்து போகிறார்கள். யுத்தம் மூண்டு பல நாட்கள் நடக்கின்றன. கடைசியாக சிங்கள படையினர் எங்களை விட்டால் போதும், நாங்கள் உயிரோடு தப்பித்து பிழைக்க விரும்புகிறோம், எங்களை விட்டுவிடுங்கள் என்று சரணடையக்கூடிய நிலைதான் வந்தது. சில நூறு புலிகள் ஆனை இரவை மீட்டார்கள். பல்லாயிரக்கணக்கான சிங்கள படையினர் உயிரிழந்தவர்கள் போக மிச்சம் உள்ளவர்கள் புறமுதுகு காட்டி ஓடினார்கள் என்று வரலாறு பதிவாகி இருக்கிறது. அந்த களத்தில் படையினருக்கு, சிங்கள படையினருக்கு உதவியாக அமெரிக்க படையினர் இருந்தார்கள் என்பதும் வரலாறு. அமெரிக்கா அவர்களுக்கு ஆதரவு,
கனடா அவர்களுக்கு ஆதரவு, இங்கிலாந்து சிங்களவர்களுக்கு ஆதரவு, இந்தியா சிங்களவர்களுக்கு ஆதரவு, பாகிஸ்தான் சிங்களவர்களுக்கு ஆதரவு, சீனா சிங்களவர்களுக்கு ஆதரவு, இப்படி சுற்றியுள்ள பல நாடுகள், அமெரிக்க ஆதரவு நாடுகள் எல்லோரும் சேர்ந்து இந்த இயக்கத்தை அழித்தொழிப்பதற்கு பல ஆண்டுகள் போராடினார்கள். ஆனாலும் அவர்களை வீழ்த்த முடியவில்லை. கடைசியில் என்ன நடந்தது என்றால், IPKF-ஐ நாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம், இந்திய அமைதிப்படையை நாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம். இந்திய அமைதிப்படையை முதலில் குளவையிட்டு வரவேற்று மகிழ்ந்தவர்கள் ஈழத்தமிழ் பெண்கள். எங்களுக்காக இந்திய மண்ணிலிருந்து 1,00,000 பேர் வந்திருக்கிறார்கள் என்று மகிழ்ச்சி அடைந்தார்கள். எங்களுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது என்று நம்பினார்கள். ஆரவாரம் செய்து வரவேற்றார்கள். ஆனால் சில நாட்களில் அல்லது சில மாதங்களில் அவர்கள் நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொண்டார்கள். அவர்களின் நடவடிக்கைகள் தமிழ் மக்களுக்கு எதிராக அமைந்தன. அண்ணன் பிரபாகரன் அவர்களை குறிவைத்து காய்களை நகர்த்தியது மக்களுக்கு தெரிந்தது. இந்திய அமைதிப்படையை முதலாக எதிர்த்து களப்பலியான போராளி அக்டோபர் 10 அந்த நாள் மாலதி என்கிற பெண்மணி, அவர்தான் முதல் களப்பலி. இந்திய அமைதிப்படைக்கு எதிரான யுத்தம். இதில் இன்னொன்றையும் நாம் அரசியல் ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும். IPKF அங்கே களத்தில் இருந்தபோது ஆட்சியில் அந்த மண்ணை ஆண்டவர், ஆட்சியில் இருந்தவர் பிரேமதாசா. அப்போது பிரேமதாசாவுக்கும் இந்திய அமைதிப்படையை வெளியேற்ற வேண்டும் என்கிற நோக்கம் இருந்தது. புலிகளும் இந்திய அமைதிப்படையை விரட்ட வேண்டும் என்று போராடினார்கள். தோழர்களே, புலிகளுக்கும் சிங்கள பௌத்த பேரினவாதத்திற்கும் இடையிலே, அந்த பேரினவாதிகளுக்கும் இடையிலே மிகப்பெரிய பகை, நெடும் பகை. ஆனாலும் அப்போது IPKF-ஐ விரட்டுவதற்கு பிரேமதாசாவும் அண்ணன் பிரபாகரனும் ஒரு உடன்படிக்கைக்கு வந்தார்கள், சேர்ந்து களமாடினார்கள். இந்த அரசியல் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அரசியல், புரிந்து கொள்ள வேண்டிய அரசியல். பிரபாகரன் அவர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்கிற வேட்கை கொண்டவர் பிரேமதாசா. பிரேமதாசாவை வீழ்த்தி தமிழ் ஈழத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று போராடுகிறவர் அண்ணன் பிரபாகரன். ஆனாலும் இந்திய அமைதிப்படை, இந்திய பேரரசு இலங்கை அரசியலுக்குள் தலையீடு செய்து இத்தகைய நெருக்கடியை தருவது உடன்பாடானதல்ல என்கிற போது அவர்கள் இருவருமே அந்த புள்ளியிலே ஒருங்கிணைந்த ஒரு அரசியலும் அங்கே அரங்கேறியது, நடந்தேறியது. அப்படி இந்திய அமைதிப்படை திரும்ப பெறப்பட்ட வரலாறு நிகழ்ந்தது. அப்போது நாங்கள் சட்டக்கல்லூரி மாணவர்கள். அமைதிப்படையை அனுப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராடியவர்களுள் நானும் ஒருவன். இந்திய அரசே, இந்திய அரசே, ஈழ மண்ணுக்கு அமைதிப்படையை அனுப்பி வை என்று குரல் எழுப்பியிருக்கிறோம், முழக்கங்கள் எழுப்பியிருக்கிறோம். இப்போதெல்லாம் நாங்கள் எழுப்பிய முழக்கத்திற்கு தீர்வு கிடைத்து விட்டது என்று எண்ணி பெருமைப்பட்டோம் இந்திய அமைதிப்படை அங்கே சென்றபோது. ஆனால் இந்திய பேரரசு எதற்காக அங்கே போனதென்றால் அந்த பின்னணியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் பொது வாழ்க்கையில் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக போராடுகிற களத்தில் இத்தகைய வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. தேசிய இன விடுதலை உலகத்தின் பல நாடுகளில் இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த போராட்டம் இந்தியாவிலே தனி நாடு கேட்டு பஞ்சாபில் காலிஸ்தான் என்ற ஒரு இயக்கம் உருவானது.
தமிழ்நாட்டிலும் தமிழ்நாடு கேட்டு சில இயக்கங்கள் உருவாயின. வடகிழக்கு மாகாணங்கள் பல நாடுகள் தனிநாடு கோரிக்கை வைத்து இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கின்றன. தனிநாடு கோரிக்கை என்பது உலகத்தில் அவ்வப்போது மக்கள் இயக்கமாக பரிணமித்திருக்கிற வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில்தான் இலங்கை தீவில் 2 தேசிய இனங்கள் உள்ளன. சிங்கள மொழியை பேசுகிற சிங்கள தேசிய இனம், தமிழ் மொழியை பேசுகிற தமிழ் தேசிய இனம். ஆனால் அங்கே அது சிங்களவர்களுக்கான தேசமாக அரசமைப்பு சட்டத்தின் ஊடாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கை தேசத்திற்கென்று உள்ள அரசமைப்பு சட்டம் அது சிங்கள ராஷ்டிரம் என்று அறுதியிட்டு கூறுகிறது. சிங்களமே ஆட்சி மொழி என்ற நிலை இருந்தது. தமிழர்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டார்கள். சிங்களம் படித்தால்தான் கல்வி பெற முடியும், வேலை வாய்ப்பை பெற முடியும் என்கிற நிலை உருவானது. ஒட்டுமொத்த இலங்கை தீவையே சிங்கள தீவாக மாற்றுவது என்பதுதான் சிங்கள ஆட்சியாளர்களின் நோக்கம். இன்றைக்கு இந்தியாவிலே பாரதிய ஜனதாவும் ஆர்எஸ்எஸும் ஒட்டுமொத்த இந்தியாவை இந்துக்களின் தேசமாக மாற்ற வேண்டும் என்று போராடுவதைப் போல அவர்கள் சிங்கள மொழி பேசும் பௌத்தர்களின் தேசமாக, சிங்கள பௌத்த தேசமாக அதிகாரபூர்வமாக மாற்ற வேண்டும் என்று விரும்பினார்கள். அதை எதிர்த்து வெகுண்டெழுந்து ஈழத்தந்தை என்று அழைக்கப்படுகிற செல்வா என்கிற செல்வநாயகம் அவர்களின் தலைமையில் அமைதி வழி போராட்டம் தொடங்கி 25 ஆண்டுகள் நடந்தன. எங்கள் மொழிக்கு பாதுகாப்பு வேண்டும், எங்கள் இனத்திற்கு பாதுகாப்பு வேண்டும், எங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு வேண்டும், எங்கள் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும், எங்களுக்கான வடக்கு கிழக்கு மாகாணங்களை எங்களுக்கான தாயகமாக அங்கீகரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகள் எல்லாம் அறவழி போராட்டங்களின் மூலமாக முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் செவிடன் காதியில் ஊதிய சங்கு என்று சொல்வார்கள் ஒரு முதுமொழி. அப்படித்தான் சிங்கள ஆட்சியாளர்களின் காதில் அது ஏறவில்லை. அந்த சூழலில் தான் 13 வயதாக இருந்த பிரபாகரன் அவர்கள் ஆயுதம் ஏந்தும் போராளியாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அப்போதிருந்த படைக்குழுவில் தன்னை இணைத்துக் கொண்டார். நான் இங்கே ஆவடியில் வந்து இறங்கியவுடன் ஒரு நினைவிடத்திற்கு மாலை வைக்க வேண்டும் என்று தோழர்கள் வந்து என்னை வண்டியில் இருந்து இறக்கினார்கள். என்ன தூண், நினைவு தூண், என்ன தூண் என்று கேட்டேன். குட்டிமணி, தங்கதுரை, ஜெகன் ஆகியோருக்கான நினைவிடம் இது என்று சொன்னார்கள். விடுதலை புலிகள் இயக்கம் உருவாவதற்கு முன்பே ஈழ விடுதலைக்காக போராடி கைது செய்யப்பட்டு வெளிக்கடை என்கிற இடத்தில் உள்ள மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த போராளிகள் ஒரு கலவரத்தின் போது சிறையிலேயே கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். சிறைக்குள் ஒரு கலவரம் வெடித்தது. தமிழ் போராளிகளுக்கு எதிரான வன்முறை வெடித்தது. அப்போது குட்டிமணி என்கிற போராளி, தங்கதுரை, ஜெகன், பலர் அப்படி கொடூரமாக அடித்தே கொல்லப்பட்டார்கள். வழக்காடு மன்றத்திலே உன் வேட்கை என்ன என்று கேட்டபோது குட்டிமணி, நான் உயிரோடு இருக்கும்போதே தமிழீழம் மலர்ந்துவிட வேண்டும், அதுதான் என் வேட்கை. ஒருவேளை நான் இறந்து போனால் அதன் பிறகு மலரவிருக்கிற தமிழீழத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். எனவே எனது கண்களை நான் இறப்பதற்கு முன்னதாகவோ அல்லது இறந்த உடனேயோ என் கண்களை எடுத்து ஒரு பார்வை இல்லாத தமிழனுக்கு நீங்கள் பொருத்த வேண்டும். எதிர்காலத்தில் மலரும் தமிழ் ஈழத்தை அவன் வழியாக நான் என் கண்கள் மூலமாக காண வேண்டும் என்று விரும்புகிறேன் என நீதிமன்றத்திலே அவன் சொன்ன வாக்கு மூலம் பதிவாகி இருந்தது. அதனால் அந்த வன்முறை வெறியாட்டத்தின் போது குட்டிமணியை கொடூரமாக தாக்கி அவன் கண்களை தோண்டி பூட்ஸ் கால்களால் அந்த கண்களை மிதித்து நசுக்கி இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு சிங்கள வெறியாட்டம் தலைவிரித்தாடியது.
அப்படி அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கு முன்னதாகவே போராளி குழுக்கள் அங்கே உருவாகிவிட்டன. அந்த போராளி குழுவில் மிக மிக இளைய பொறுப்பாளராக, ஒரு போராளியாக தன்னை இணைத்துக் கொண்ட பிரபாகரன் எல்லோராலும் தம்பி என்று அழைக்கப்பட்டார். அதனால்தான் அவருக்கு தம்பி பிரபாகரன் என்பதே பெயராக நிலைத்து விட்டது என்று நாம் வரலாற்றில் அறிய வருகிறோம். தோழர்களே, அதன் பிறகு போராளி குழுக்கள் ஒன்று பலவாயின. இந்த நிலையில்தான் கவனமாக நீங்கள் கேட்க வேண்டும், உங்கள் கவனத்தை குவிக்க வேண்டும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். தோழர்களே, அந்த போராளி குழுக்களில் 5 குழுக்களை தேர்வு செய்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து மலையடிவாரங்களில் தங்க வைத்து மாதக்கணக்கிலே பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு கை நிறைய ஆயுதங்களை கொடுத்து அனுப்பியது யார் என்றால் இந்திய அரசு. இந்திய அரசு என்பதை விட காங்கிரஸ் அரசு, காங்கிரஸ் என்பதை விட இந்திரா காந்தி அம்மையார். சிறு சிறு ஆயுதங்களை கொண்டு சிங்கள பௌத்த பேரினவாதிகளை எதிர்த்து பலமாடிக்கொண்டிருந்த போராளி குழுக்களை அடையாளம் கண்டு 5 இயக்கங்களை தேர்வு செய்து அந்த இயக்கங்களின் தளபதிகளை எல்லாம் இங்கே கொண்டு வந்து தனித்தனி இடங்களில் வைத்து மாதக்கணக்கில் இந்திய படையினரை கொண்டு பயிற்சி தந்தார்கள். துப்பாக்கி சுடுவதற்கான பயிற்சி, கிரானைட் செய்வதற்கான பயிற்சி, நவீன ஆயுதங்களை கையாளுவதற்கான பயிற்சி, ஒரு படையை வழிநடத்துவதற்கான தலைமை பண்பு பயிற்சி, இப்படியெல்லாம் அந்த போராளி குழுக்களுக்கு பயிற்சி அளித்தது இந்திய அரசு. இந்திய தேசிய காங்கிரஸ் தலைமையிலான அரசு, இந்திரா காந்தி தலைமையிலான அரசு. அதன் பிறகு அவர்கள் அந்த களத்திற்கு சென்றார்கள். அவர்கள் தனித்தனியே இயங்கினார்கள். இந்திய அரசின் உளவுத்துறை RAW தனது கைவரிசையை காட்டத் தொடங்கியது. போராளி குழுக்களுக்கு இடையிலே முரண்பாடுகளை உருவாக்கி, மோதலை உருவாக்கி, ஒவ்வொரு இயக்கமும் தங்களுக்குள் மோதிக்கொள்ளுகிற நிலையை அது ஏற்படுத்தியது. ஏனென்றால் அவர்கள் விரும்புகிற வரையில் வளர்த்தார்கள், வளரவிட்டார்கள். ஏன் அவர்கள் விரும்பினார்கள், வளர்த்தார்கள் என்றால், அன்றைக்கு அதிபராக இருந்த ஜெயவர்த்தனே அமெரிக்க ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தார். அப்போது உலகம் இருதுருவ அரசியலை கொண்டிருந்தது. அமெரிக்க ஆதரவு என்பது ஒரு துருவம், ரஷ்ய ஆதரவு என்பது இன்னொரு துருவம். உலகத்தில் 2 ஏகாதிபத்திய நாடுகள் இருந்தன. ஒன்று அமெரிக்க முதலாளித்துவம், இன்னொன்று ரஷ்யா, சோவியத் ரஷ்யா. அது கம்யூனிசம் கோட்பாடாக கொண்ட ஒரு தேசம். ஆனாலும் அது ஒரு துருவத்தின் அடையாளமாக இருந்தது. இந்திரா காந்தி அம்மையார் இந்தியாவின் பிரதமராக இருந்தபோது இந்த இருதுருவ அரசியலில் ரஷ்ய சார்பு நிலையை எடுத்தபோது ஜெயவர்த்தனே அமெரிக்க சார்பு நிலையை எடுத்தார். அதனால் ஜெயவர்த்தனே இந்திய அரசுக்கு பல நெருக்கடிகளை தந்தார். இலங்கைக்குள் தலையீடு செய்ய முடியாத அளவுக்கான நெருக்கடி, இந்து பெருங்கடலில் பிரவேசிக்க முடியாத ஒரு நெருக்கடி, தொழில் வர்த்தக உறவுகளில் ஒரு நெருக்கடி, வெளிவிவகார அரசியலில் ஒரு நெருக்கடி, அமெரிக்க படைத்தளத்தை டிகாகார்சியோ என்கிற இடத்தில் அமைப்பதற்கான சூழல் உருவானது. ஜெயவர்த்தனை அதற்கு அனுமதி தரும் சூழல் இருந்தது. அந்த இடத்திலே அமெரிக்க படைத்தளம் அமைத்தால் இந்தியாவின் எதிர்காலம் கேள்விக்குள்ளாகிவிடும் என்கிற அச்சம் இந்திரா காந்தி அம்மையாருக்கு இருந்தது. இவ்வாறான சூழலில்தான் இந்திய அரசு ஈழத் தமிழர்களின் அரசியலில் தலையீடு செய்து உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி பயிற்சி கொடுத்து ஆயுதம் கொடுத்து ஊக்கப்படுத்தி ஜெயவர்த்தனேவுக்கு எதிராக நிறுத்தி
அரசியல் விளையாட்டை, சித்து விளையாட்டை செய்தது. ஒரு கட்டத்திற்கு மேல் அரசியல் நிலை மாறுபடுகிறது. ரஷ்யா இல்லாமல் போகிறது உலகில். அதிலும் மோனோபொலி என்கிற ஒரு துருவ அரசியல். அமெரிக்கா மட்டும்தான் உலகத்தில் பேரரசு, பெரிய வல்லாதிக்கம் நிறைந்த ஏகாதிபத்தியம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்திரா காந்தி படுகொலை செய்யப்படுகிறார். ராஜீவ் காந்தி பிரதமராகிறார். ராஜீவ் காந்தி பிரதமராக இருக்கிற போது இந்த பிரச்சனை உச்சக்கட்டத்தை அடைகிறது. அனைத்து போராளி குழுக்களையும் அழைத்து பேசுகிறார்கள். பிரபாகரன் அவர்களை தவிர மற்றவர்கள் அனைவரும் இந்திய அரசின் வழிகாட்டுதலுக்கு உடன்பட இசைவு தருகிறார்கள். ஆயுதங்களை கீழே போட ஒப்புக்கொள்ளுகிறார்கள். அண்ணன் பிரபாகரன் அவர்கள் மட்டும் அதற்கு உடன்படவில்லை. இதுதான் பிரச்சனை. இந்திய அரசு பயிற்சி கொடுத்த போராளி குழுக்களில் விடுதலை புலிகள் இயக்கம் மட்டும், அதன் தலைவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் மட்டும் இந்திய அரசின் நெருக்கடிக்கு பணிய மறுக்கிறார். தனி விமானம் அனுப்பி திம்புக்கு வரவழைத்து அங்கே நெருக்கடி தந்தார்கள். டெல்லிக்கு வரவழைத்து அங்கே விடுதியில் பல நாட்கள் தங்க வைத்து நெருக்கடி தந்தார்கள். அதற்கு பணியவில்லை, இசையவில்லை. என் மக்களோடு பேசிவிட்டு நான் முடிவு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வந்தவர் சுதுமலை என்கிற இடத்தில் மாபெரும் மக்கள் திரளை கூட்டி பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். அந்த கூட்டத்தில் பேசும்போது சொன்னார், இந்திய அரசுக்கு எதிராக நாங்கள் ஆயுதம் ஏந்தவில்லை. எங்கள் போராட்டம் எங்கள் மண்ணுக்கான விடுதலை போராட்டம், இனத்திற்கான விடுதலை போராட்டம். நாங்கள் ஏந்தி இருக்கிற ஆயுதம் சிங்கள பௌத்த பேரினவாதத்திற்கு எதிரானது. ஒருபோதும் எங்கள் ஆயுதம் இந்திய அரசுக்கு எதிராக இருக்காது. ஆகவே நாங்கள் ஆயுதத்தை கீழே போட முடியாது என்று சொன்னவர் அண்ணன் பிரபாகரன். இதற்கு பிறகுதான் இந்திய அமைதிப்படை அங்கே போனது. ஆகவே அங்கு அமைதியை உருவாக்குவது அவர்களின் நோக்கமில்லை. தங்களின் நெருக்கடிக்கு பணியாத பிரபாகரன் அவர்களை பிடிக்க வேண்டும் அல்லது ஒழிக்க வேண்டும், அழித்தொழிக்க வேண்டும். இதுதான் இந்திய அரசின் நிலைப்பாடாக இருந்தது. அப்போது சொன்ன வார்த்தை தான், ஆஃப்டர் ஆல் 2000 பாய்ஸ், 2000 பசங்க இருக்கிறீங்க, ஊதிடுவோம், எங்களுக்கு அது பெரிய விஷயமே இல்லை. இது எத்தனாயிரம் பேர் இருந்தார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு குடும்பமும் புலி குடும்பமாகவே வாழ்ந்தது. அதுதான் புலிப்படையின் வெற்றி. ஒவ்வொரு குடும்பமும் புலிகள் இயக்கத்தை சார்ந்த குடும்பமாக அங்கே இருந்தது என்பதுதான் அவர்களின் வெற்றிக்கு, அந்த போராட்டத்தின் நீட்சிக்கு அடிப்படை காரணமாக இருந்தது. ஆனால் ஒரு கசப்பான உண்மையை நாம் சுய விமர்சனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னவென்றால், அவ்வளவு மக்கள் பேராதரவோடு விளங்கிய அந்த இயக்கம் உலக அளவில் பயங்கரவாத இயக்கமாகவே நிலைப்படுத்தப்பட்டு விட்டது. அது ஒரு மக்கள் இயக்கமாக, விடுதலை இயக்கமாக, தேசிய இன விடுதலைக்கான போராட்ட இயக்கமாக எந்த நாட்டாலும் அங்கீகரிக்க முடியவில்லை. யாரும் அதை அப்படி அடையாளப்படுத்த முன்வரவில்லை. அது பயங்கரவாத இயக்கம், டெரரிஸ்ட் மூவ்மெண்ட். அமெரிக்காவிலே இரட்டை கோபுரம் இடிக்கப்படுகிறது. அதன் பிறகு உலக அரசியல் முற்றாக மாற்றம் பெறுகிறது, வேறு பரிமாண நிலையை எடுக்கிறது. இரட்டை கோபுரம், ட்வின் டவர்ஸ் இடிப்புக்கு பிறகு உலக அரசியலின் திசை வழியே மாறி போனது. அமெரிக்க ஆதரவு நாடுகள் ஒன்று சேர்ந்து உலக அளவில் பயங்கரவாதத்தை நாங்கள் ஒழித்து கட்டப் போகிறோம். அல் கொய்தா இயக்கம் அமெரிக்காவின் உச்சாந்தலையில் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. பென்டகன் ராணுவ தலைமையகத்தில் தாக்குதல் நடத்தியது.
எவராலும் சீண்ட முடியாது, நெருங்க முடியாது என்கிற அளவுக்கு ஆணவத்தோடு இருந்த அமெரிக்க வல்லாதிக்க பேரரசு உலகத்தின் எல்லா நாடுகளின் அரசியலுக்குள்ளும் தலையீடு செய்கிற அடாவடித்தனத்தை, ஆக்கிரமிப்பை செய்து கொண்டிருந்த அமெரிக்க வல்லாதிக்க பேரரசு நிலைகுலைந்து நின்றது. இரட்டை கோபுரம் இடித்து தரைமட்டமானது, தரைமாற்றமாக்கப்பட்டது. இந்த சூழலில் தான் அல் கொய்தா உள்ளிட்ட பயங்கரவாத இயக்கங்களுக்கு எதிரான ஒரு யுத்தத்தை தொடுக்க வேண்டும் என்று அமெரிக்க பேரரசு முடிவு செய்து தனது ஆதரவு நாடுகளை எல்லாம் திரட்டி பயங்கரவாத இயக்கங்களின் பட்டியலை தயார் செய்தது. 20க்கு மேற்பட்ட இயக்கங்களின் பட்டியலில் விடுதலை புலிகள் இயக்கத்தின் பெயரும் இடம்பெற்றது. இந்த கோணத்தில் யாரும் இதை பேசுவதே இல்லை. விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு எதிராக இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தின் பல நாடுகளில் தடை விதிக்கப்பட்டன. இன்னும் அந்த தடை நீடிக்கிறது. புலிகள் இயக்கம் அழிக்கப்பட்டு விட்டது என்று சொன்ன பிறகும், அறிவித்த பிறகும் இன்னும் இந்தியாவிலும் பிற நாடுகளிலும் புலிகள் இயக்கத்திற்கு தடை நீட்டிக்கப்பட்டு இருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கேவை புலிகள் இயக்கம் அப்போது ஆதரித்தது, மக்களுக்கு அறிவுறுத்தியது, அவரை ஆதரித்து வாக்களியுங்கள் என்று. அவர் வந்த பிறகுதான் அவருடைய தலைமையில் இருந்த அமைச்சரவை இடம்பெற்றிருந்த ஈழத்தமிழரான கதிர்காமர் என்பவரை பயன்படுத்தி உலக நாடுகள் முழுவதும் அனுப்பி அரசு தலைமையை, ஒவ்வொரு நாட்டின் அரசு தலைமையை சந்தித்து எங்கள் அரசுக்கு நீங்கள் ஆதரவாக நிற்க வேண்டும், LTTE என்கிற ஒரு பயங்கரவாத இயக்கம் எங்களுக்கு மிகப்பெரிய குடைச்சலை தருகிறது, இந்த நாட்டை பாதுகாக்க உங்கள் ஆதரவு தேவை என்று உலக நாடுகள் முழுவதும் ஆதரவை திரட்டினார்கள். அதனால்தான் இந்த தடை விதிக்கப்பட்டது. அதற்கு முன்னதாக தமிழ்நாட்டில் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்படுகிறார். புலனாய்வு தொடங்குவதற்கு முன்பே புலிகள்தான் படுகொலை செய்தார்கள் என்று செய்தி பரவுகிறது. தமிழ்நாட்டில் புலிகளுக்கு துணையாக இருந்தது திமுக தான் என்று வதந்தியை பரப்பினார்கள். அப்போது காங்கிரசும் இதர எதிர்க்கட்சிகளும், எப்போதும் திமுகவை எதிர்க்கக்கூடிய அமைப்பை சார்ந்தவர்களும் ஒன்று சேர்ந்து கொண்டார்கள். தமிழ்நாடு முழுவதும் திமுகவின் கொடிக்கம்பங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டன, அலுவலகங்கள் சூறையாடப்பட்டன. திமுகவின் தூண்டுதலால் தான் புலிகள் ராஜீவ்காந்தியை படுகொலை செய்தார்கள் என்று ஓரிரு நாட்களிலேயே செய்தி பரவி தமிழ்நாடு முழுவதும் வன்முறை வெறியாட்டம் அரங்கேறியது. இன்றைக்கும் யூடியூபில் ஒரு வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். மறைந்த பழனி பாபா அவர்கள் பேசிய ஒரு பேச்சு. அந்த கருத்தில் உடன்பாடு இருக்கிறதோ இல்லையோ, ஒரு செய்தி, ராஜீவ்காந்தி அவர்களை படுகொலை செய்வது என்று புலிகள் முடிவு செய்திருந்தால் அதைவிட ஒரு வரலாற்று பிழை வேறு எதுவும் இருக்க முடியாது. அப்படி ஒரு முடிவை அண்ணன் பிரபாகரன் அவர்கள் எடுத்திருக்க வாய்ப்பில்லை என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் அவர் மிகவும் தொலைநோக்கு பார்வை உள்ளவர், அதீதமான ஞானம் உள்ளவர். நான் 2002 அவரை சந்தித்து வன்னி காட்டில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது அவரிடம் ஒரு சில கேள்விகளை நான் எழுப்பினேன். அது ஒரு கேள்வி. அதில் ஒரு கேள்வி, எரிக் சோல்ஹைம் நார்வே நாட்டை சார்ந்தவர், இந்த பிரச்சனையில் இவ்வளவு ஆர்வம் காட்டுவது எதனால் அண்ணா என்று கேட்டேன். தாமதிக்காமல் உடனடியாக அவர் சொன்ன பதில், அமெரிக்காவின் கோரமுகம் இஸ்ரேல், அமெரிக்காவின் அன்பு முகம் நார்வே என்று பதில் சொன்னார். நான் கேட்டதற்கும் அவர் சொன்ன பதிலுக்கும் அப்போது என்னால் பொருத்தி பார்க்க முடியவில்லை. பிறகு நான் புரிந்து கொண்டேன். அமெரிக்கா இந்த விவகாரத்தில் எப்படி தலையீடு செய்கிறது என்பது அவருக்கு தெரிந்திருக்கிறது. நார்வே நாட்டை கொண்டு பேச்சுவார்த்தை என்கிற பெயரால் அது நாடகமாடுகிறது,
இதிலே அமெரிக்காவின் கரம் நீண்டிருக்கிறது என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். அந்த அளவுக்கு அரசியல் புரிதல், இராணுவ அரசியல் புரிதல் கொண்டவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள். ஐஜி மோகன்தாஸ் அண்ணன் பிரபாகரன் அவர்களோடு தங்கியிருந்தவர்களின் கைகளில் இருந்த வயர்லெஸ் ஆர்ம்ஸ் அனைத்தையும் பறிமுதல் செய்கிறார். அப்போது முதலமைச்சர் எம்ஜிஆர். உதகையில் நடைபெற்ற மலர் கண்காட்சியில் அவர் பங்கேற்று அங்கே நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றி கொண்டிருக்கிற போது இங்கே அது நடக்கிறது. அப்போது அவர் சாகுமறை உண்ணாவிரதம் போராட்டம் அறிவிக்கிறார். அந்த தகவல் அறிந்து அடுத்த நாளே நான் 10 பேரோடு அந்த இடத்திற்கு போய் முழக்கம் எழுப்பியிருக்கிறேன். உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுங்கள், ஆயுதம் ஏந்திய புலிகள் அகிம்ச வழியில் போராடுவதா, உண்ணாவிரதத்தை கைவிடுங்கள் என்று போராடிய மாணவர் குழுவில் நானும் ஒருவன், அவர்களை திரட்டியவர்களுள் நானும் ஒருவன். எங்களை பார்த்து அவர் பேசினார். எம்ஜிஆர் உடனடியாக தொலைபேசிக்கு வந்தார். நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்களும் எங்களோடு இருந்தார். அந்த உண்ணாவிரதத்தை கைவிடுங்கள், உடனடியாக நான் அத்தனையும் உங்களுக்கு திரும்ப ஒப்படைக்க வைக்கிறேன் என்று பேசினார். அந்த ஆணையை பெற்ற பிறகு, அவரோடு பேசிய பிறகு வெளியே வந்து எங்களிடத்தில் அண்ணன் பிரபாகரன் உரையாற்றும் போது சொன்னார், எந்த காலத்திலும் நாங்கள் இந்தியாவுக்கு எதிராக போராட மாட்டோம், அதுவல்ல எங்கள் நோக்கம். எங்கள் துப்பாக்கி முனை ஒருபோதும் இந்திய அரசுக்கு எதிராக திரும்பாது. இதை சொன்னவர் அண்ணன் பிரபாகரன். அந்த தொலைநோக்கு பார்வை அவருக்கு உண்டு. இந்திய அரசின் ஆதரவு தான் நமக்கு முதன்மையானது. உலக நாடுகளின் ஆதரவை வென்றெடுப்பதற்கு இந்திய அரசின் ஆதரவு நமக்கு தவிர்க்க முடியாதது என்பதை உணர்ந்தவர். ராஜீவ்காந்தியை படுகொலை செய்ய வேண்டும் என்று ஒருபோதும் சிந்தித்திருக்க மாட்டார். அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்க வாய்ப்பே இல்லை. என்னுடைய உறுதியான நம்பிக்கை அது. ஆனால் பழனி பாபா வேறொரு செய்தியை சொல்லுகிறார். அது அவருடைய பார்வை. இந்திரா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பிறகு ராஜீவ்காந்தி அவர்கள் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக எப்போதும் அடிவயிற்றில் ஒரு கிரேனைட் வைத்திருப்பார், கையெறி குண்டு. அது ஏன் என்பதற்கு அவர் விளக்கம் சொல்லுகிறார். ஒரு பிஸ்டல் எடுத்து எதிரியை நோக்கி கையாளுகிற போது அதிலிருந்து குண்டு வெளியே வருவதற்கு மொத்தம் 17 நொடிகள் தேவை, 17 செகண்ட்ஸ். ஒரு பிஸ்டலில் இருந்து அவன் அந்த முனையை தட்டிவிட, ட்ரிகர் அதை தட்டிவிட, அதிலிருந்து குண்டு வெளியே வர மொத்தத்தில் 17 நொடிகள் தேவைப்படுகிறது அவர் சொன்ன கருத்து. அதைவிட குறைந்த நேரம் இருந்தால், குறைந்த நேரத்தில் ஒரு ஆயுதத்தை பயன்படுத்த வாய்ப்பு இருந்தால் அன்றைக்கு இந்திரா காந்தி தப்பித்திருப்பார். அதாவது எதிலே இருந்த நாத்துராம் கோட்ஸே எடுத்து அந்த சீக்கிய வீரர்கள் துப்பாக்கியை எடுத்து அவருக்கு பாதுகாப்புக்கு உடன் இருந்த பாடி கார்ட்ஸ் துப்பாக்கியை எடுத்து சுடுவதற்கு முன்னதாக அதைவிட குறைந்த நேரத்தில் வெடிக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அவரிடத்திலே இருந்திருந்தால் அவர்களை வீழ்த்திவிட்டு இந்திரா காந்தி பிழைத்திருக்க முடியும் என்று ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டதன் அடிப்படையில் அதைவிட குறைந்த நேரத்தில் எந்த ஆயுதத்தை பயன்படுத்த முடியும் என்றால் கையெறி குண்டைத்தான் பயன்படுத்த முடியும். அதுதான் 3 அல்லது 4 நொடிகளில் வெடிக்கக்கூடியது. அதில் இருக்கிற கொக்கியை பிடுங்கி வீசிய உடனேயே அது வெடித்துவிடும். அப்போது எதிரியை வீழ்த்திவிட முடியும். எனவே பிஸ்டலை விட மிக வேகமாக, குறைந்த நேரத்தில், மிக குறைந்த நொடிகளில் எதிரியை வீழ்த்துவதற்கு பயன்படுத்த வேண்டிய ஆயுதம் எரிகுண்டுதான், கையெறி குண்டுதான் என்று சொல்லப்பட்டதாகவும், அதனால் ராஜீவ்காந்தி எப்போதும் அடிமடியிலே ஒரு கையெறி குண்டை வைத்திருந்தார் என்றும், அந்த சூழலில் அவர் கீழே குனிந்ததும் தவறி அது வெடித்து விட்டதாகவும், அதனால் அவர் உயிரிழந்ததாகவும் பழனி பாபா பேசுகிறார். அது அறிவியல் பூர்வமாக ஒப்பீடு செய்ய வேண்டிய ஒன்று.
அது உண்மையா பொய்யா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் ஒன்றை ஒப்புக்கொள்ளுகிறார், ராஜீவ் காந்தியை புலிகள் படுகொலை செய்யவில்லை என்பதை சொல்லுகிறார். நான் அண்ணன் பிரபாகரன் அவர்களோடு உரையாடியவன், மணிக்கணக்கில் அவரை உற்று கவனித்தவன், மாணவ பருவத்திலிருந்து அந்த இயக்கத்தின் நடவடிக்கைகளை கவனித்தவன், ஒவ்வொரு மாவீரர் நாள் உரையையும் அவ்வப்போது கேட்டவன், அதன் பிறகு ஒட்டுமொத்த மாவீரர் நாள் உரையையும் மொத்தமாக படித்தவன் என்கிற முறையில் அவருடைய உளவியலை புரிந்தவன். எனவே அந்த வரலாற்று பிழையை அவர் செய்திருக்க வாய்ப்பில்லை என்பதுதான் இப்போதும் என்னுடைய நம்பிக்கை. ராஜீவ் காந்தி படுகொலைக்கு பிறகு எல்லாம் தலைகீழாக மாறுகிறது. இந்திய அரசியல் சூழலும் மாறுகிறது. இரட்டை கோபுர இடிப்புக்கு பிறகு உலக அரசியல் சூழல், சர்வதேச அரசியல் சூழல் மாறுகிறது. அதுவரையில் தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் ஈழ ஆதரவு நிலையை எடுத்தார்கள். ஆளுக்கு ஒரு போராளி இயக்கத்தை ஆதரித்தார்கள். குறிப்பாக ஸ்ரீ சபாரத்னத்தின் தலைமையிலான டெலோ இயக்கத்தை திமுக ஆதரித்தது. விடுதலை புலிகள் இயக்கத்தை திகாவும் அதிமுகவும் ஆதரித்தது. எல்லா போராளிகள் இயக்கத்தையும் ஆதரிக்கிற நிலை இருந்தது. ராஜீவ் காந்தி படுகொலைக்கு பிறகு எந்த இயக்கத்தையும் ஆதரிப்பதில்லை என்கிற நிலை தமிழ்நாட்டில் உருவானது. அப்போது வெகுண்டெழுந்த இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நாங்கள் எப்போதும் புலிகள் பக்கம் நிற்பவர்கள். தொண்ணூறுகளின் தொடக்கத்திலிருந்தே அதை பேசி வருகிறவன் நான். இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல. பல சில்லுண்டிகள் விடுதலை சிறுத்தைகளை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில சில்லறைகள் விடுதலை சிறுத்தைகளை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல் அறியாமையில் உழலும் அற்பர்கள் விடுதலை சிறுத்தைகளின் திருமாவளவனின் வரலாறு தெரியாமல் பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மூடர்களுக்கு இந்த அரசியலின் பின்னணி தெரியாது. அவர்கள் இந்த அரசியலை படித்திருக்கவும் வாய்ப்பில்லை, கேட்டிருக்கவும் வாய்ப்பில்லை. என்னை ஒரு முறை அல்ல இருமுறை மார்போடு கட்டி தழுவியவர் அண்ணன் பிரபாகரன். இப்படியே சொன்னார், என் தலைமையை ஏற்றுக்கொள்வதற்கே பல ஆண்டுகள் பிடித்தன, உங்கள் தலைமையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள இன்னும் பல ஆண்டுகள் ஆகும், ஆனால் நம்பிக்கையோடு போராடுங்கள் என்று சொன்னவர் அண்ணன் பிரபாகரன். இட்டுக்கட்டி பேச எனக்கு தெரியாது. அவர் இல்லை என்று நான் இப்படி பேசவில்லை. அவரோடு இருந்த பலர் இன்றைக்கும் இருக்கிறார்கள். என் மீது அவர் கொண்டிருந்த பற்றுதலை பலர் இப்போதும் சிலாகித்து பேசுகிறார்கள். எப்படி நீங்கள் எல்லாம் ஓடி வந்து என்னை சந்திக்கிறீர்களோ அப்படி சேரலாதன் என்னை அழைத்து கொண்டு போன நிதர்சனம் கலைக்குழுவில் உள்ள தோழர்களை நான் நள்ளிரவில் சந்தித்த போது ஆண்களும் பெண்களுமாக ஓடி வந்து என்னை அணைத்து கொண்டார்கள். 1 மணி 2 மணி என்று கருதுகிறேன். அந்த நேரத்திலும் என்னோடு படம் பிடித்து கொண்டார்கள். ஒரு தம்பி இன்னொரு தங்கை என்னிடத்தில் வெளிப்படையாக பேசினார்கள். எப்போதாவது அண்ணன் எங்களுக்கு வந்து வகுப்பெடுப்பார். ஒரு முறை உங்கள் பெயரை எங்களிடத்தில் உச்சரித்தார். தமிழ்நாட்டில் திருமாவளவன் சிறுத்தைகள் என்னும் பெயரில் ஒரு இயக்கத்தை நடத்துகிறார் என்று உங்கள் பெயரை உச்சரித்தார் அண்ணா என்று என்னிடத்தில் சொன்னபோது நான் நெகிழ்ந்து போனேன், சிலிர்த்து போனேன். வாணியம்பாடியிலே ஒரு முறை ஒரு நிகழ்ச்சியில் நம்முடைய பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள் பேசும்போது, ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசும்போது அவர் சிலாகித்து சொன்னது எனக்கு அதிர்ச்சியாகவும் இருந்தது, மகிழ்ச்சியாகவும் இருந்தது. புலிகளை பல பேர் ஈழ மண்ணிலே நான் போய் சந்தித்த போது தமிழ்நாட்டில் மறவாமல் சொன்ன பெயர் திருமாவளவன் என்கிற பெயர். ஒரு தம்பியின் கழுத்திலே $1 தொங்கியது. அந்த டாலரை பிரித்து காட்டச் சொன்னேன். அவன் பிரித்து காட்டினான். அதில் 2 படம் இருந்தது. ஒரு படம் தம்பி பிரபாகரன், இன்னொரு படம் தம்பி திருமாவளவன். இன்றைக்கும் அண்ணன் அப்துல் காதர் வாணியம்பாடியிலே இருக்கிறார். அவர் சொன்னது, தோழர்களே, இதை நான் பெருமைக்காக சொல்லவில்லை, நம்மை புலிகள் இயக்கம் புரிந்திருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். நம்முடைய நேர்மையை புரிந்திருக்கிறது. இன்றைக்கு எவனோ பேசுகிறான், எவனெவனோ பேசுகிறான்.
அறியாமையால் உளறுகிறான் என்பதற்காக நாம் ஒருபோதும் அதை பற்றி வருத்தப்பட தேவையில்லை. தமிழ்நாட்டில் நாம் அரசியல் நிலைப்பாடு எடுப்பது என்பது வேறு, தேசிய இன விடுதலைக்கான அரசியலை புரிந்து கொள்வது என்பது வேறு. அங்கே போனோம், ராஜபக்சேவை பார்த்து கை குலுக்கினோம் என்று பேசுகிற கும்பல், காங்கிரசும் திமுகவும் தான் இந்த இயக்கத்தை அல்லது இந்த விடுதலை போராட்டத்தை நசுக்கிவிட்டது என்று பார்க்கிற கும்பல், கருணாநிதி தான் இவ்வளவுக்கும் காரணம் என்று சொல்லி அரசியல் ஆதாயம் தேடுகிற கும்பல், சர்வதேச பார்வை இல்லாதவர்கள், இந்த தேசிய இன விடுதலைக்கான அரசியல் புரிதல் இல்லாதவர்கள். கருணாநிதி மட்டுமல்ல, யாரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து ஒரு தேசிய இன விடுதலைக்கு எதுவும் செய்துவிட முடியாது. அதிகபட்சம் இந்திய ஒன்றிய அரசை பகைத்து கொண்டு கூட்டணியில் இருந்து வெளியேற முடியுமே தவிர வேறொன்றும் சாதித்து விட முடியாது. காங்கிரஸை வீழ்த்தி பிஜேபியை ஆட்சியில் அமர்த்தினோம். இந்திய நாடு அமர்த்தியது, இந்த மக்கள் அமர்த்தினார்கள். 11 ஆண்டுகள் முடிந்து விட்டன. ஒரே ஒரு அங்குலமாவது ஈழத்தமிழர் பிரச்சனையில் இந்திய அரசு ஒரு முற்போக்கான நிலையை எடுத்தது என்று யாராவது சொல்ல முடியுமா? காங்கிரஸை வீழ்த்திவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று ஒரு கும்பல் உளறி கொட்டியது. திமுகவை வீழ்த்திவிட்டால் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்றெல்லாம் பேசினார்கள். 1991ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு அந்த அரசியலை பற்றியே பேசாத ஒரு கட்சி தமிழ்நாட்டில் அதிமுக தான். அந்த அரசியலை பற்றியே பேசவில்லை. பிரபாகரனை கைது செய்து குற்றவாளி கூண்டில் நிறுத்த வேண்டும் என்று தீர்மானம் போட்டவர் செல்வி ஜெயலலிதா அம்மையார். சோனியா காந்தி அம்மையாரை விட பிரபாகரன் மீது கடும் கோபத்தில் இருந்தவர் செல்வி ஜெயலலிதா அம்மையார். இந்த வரலாறை எல்லாம் மறைத்துவிட்டு வெறும் கருணாநிதி எதிர்ப்பு என்கிற வகையிலே ஈழத்து அரசியலை சுருக்கிவிட்டார்கள் சிலர். ஈழத்து அரசியலில் தமிழ்நாடு மாநில அரசு எதுவும் செய்துவிட முடியாது. ஆதரவு குரல், துணை குரல் எழுப்ப முடியும், அவ்வளவுதான். அவர்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று உலக அரங்கில் உரத்து பேச முடியும், ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும். ஆனால் இந்திய அரசின் வெளிவிவகார கொள்கையை தீர்மானிக்கிற இடம் டெல்லி. மக்களவையில் மொத்தம் 545 உறுப்பினர்களில் வெறும் 40 உறுப்பினர்கள் தமிழ்நாடு. 40 உறுப்பினர்களில் திமுகவோ அதிமுகவோ அதிகபட்சம் 20 உறுப்பினர்களைத்தான் கொண்டிருப்பார்கள். 40 உறுப்பினர்களும் ஒரே நிலைப்பாட்டை எடுத்து அழுத்தம் கொடுத்தால் கூட இந்திய அரசின் வெளிவிவகார கொள்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. இந்த அடிப்படை அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்திய அரசின் ஆதரவு நமக்கு தேவை என்கிற போது அதன் அடிப்படையில் தான் ஈழத்து அரசியலின் காய்களை நகர்த்த வேண்டும். சர்வதேச சமூகத்தின் நன்மதிப்பை பெற வேண்டும், அதன் அடிப்படையில் தான் ஈழத்து அரசியலின் காய்களை நகர்த்த வேண்டும். இப்போது அங்கு ஒரு சூழல் மாறி இருக்கிறது. இதுவரையில் அதிதீவிர வலதுசாரிகள், இனவாதிகள், மதவாதிகள் ஆட்சி பீடத்தில் இருந்தார்கள். இப்போது இடதுசாரிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஒரு கட்சி ஜேவிபி ஆட்சிக்கு வந்திருக்கிறது. இந்த நிலையில் அவர்களும் இனவாதிகளாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை அண்மையிலே நான் ஈழத்திற்கு, யாழ்ப்பாணத்திற்கு சென்றிருந்த போது, தோழர்களோடு உரையாடிய போது உணர முடிந்தது. அனுர திசநாயக்கா முற்போக்கானவர் என்று சொல்லிவிட முடியாது. அவரும் ஒரு இனவாத அரசைத்தான் நடத்தி கொண்டிருக்கிறார், தமிழர்களுக்கு பெரிய அனுசரணையாக இல்லை என்பதை சொன்னார்கள், ஆதரவாக இல்லை என்பதை சொன்னார்கள். அவர் இப்போது அரசமைப்பு சட்டத்தை மாற்றி எழுத முயற்சிக்கிறார், அதற்கு திட்டமிட்டிருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. இன்னும் ஓரிரு மாதங்களில் அந்த முயற்சி நடைமுறைக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. இந்த சூழலில் இன்றைக்கு தமிழீழ அரசியல் தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய அரசின் உதவியை அல்லது துணையை நாடுகிறார்கள். அவர்களோடு நான் உட்கார்ந்து பேசிய போது அதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. இந்திய இலங்கை ஒப்பந்தம் இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறது, அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. அந்த ஒப்பந்தப்படி 13வது திருத்தத்தை அவர்கள் செய்யவில்லை. அதாவது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், இந்திய இலங்கை அரசமைப்பு சட்டத்தில் ஒரு திருத்தம் செய்தார்கள். அது 13வது திருத்தம். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அந்த ஒப்பந்தத்தில் சொன்னபடி செய்யவில்லை, ஒரு திருத்தம் செய்தார்கள், அவ்வளவுதான். அதனால் எந்த அதிகாரமும் மாகாண சபை முதல்வருக்கு இல்லை.
மாகாண சபையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்களே தேர்தலில் பங்கேற்று முதலமைச்சரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், உங்களில் ஒருவர் முதலமைச்சராக வடக்கு கிழக்கு மாகாணத்திற்கு இருக்கட்டும். இதுதான் அந்த ஒப்பந்தம், இதுதான் அந்த திருத்தம். ஆனால் அதிகாரமே இல்லாத ஒரு பதவி. எனவே புதிதாக எழுதப்போகிற அரசமைப்பு சட்டத்தில் இலங்கையில் 2 தேசிய இனங்கள் இருக்கின்றன என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும், அப்படி பதிவு செய்ய வேண்டும். இப்போது இருக்கிற யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், இந்த ஒற்றை ஆட்சி முறையை மாற்றி ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட், ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், கூட்டாட்சி முறையில் ஆட்சி நிர்வாகத்தை கொண்டு வர வேண்டும். அதற்கேற்ப இலங்கை அரசமைப்பு சட்டத்தை எழுத வேண்டும். அப்படி என்றால் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் முழுமையான தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு மாகாணமாக இருக்கும். ஆனால் கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்கொண்டு ஒரே தீவாக இருக்கும், தனி நாடாக இருக்காது. மாநில சுயாட்சி என்று நாம் இங்கே சொல்லுகிறோமே, அதைத்தான் அவர்களும் அங்கே வலியுறுத்துகிறார்கள். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் முழுமையான ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் கிடையாது, குவாசி ஃபெடரல் என்பதுதான் நம்முடைய இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லுகிறது. மாநிலங்களுக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் மிகவும் கேந்திரமான அதிகாரங்கள், முக்கியத்துவம் வாய்ந்த அதிகாரங்கள் டெல்லியிலே தான் இருக்கும். மத்திய அரசுக்கான பட்டியல், மாநில அரசுகளுக்கான பட்டியல், 2 அரசுகளும் சேர்ந்து முடிவெடுப்பதற்கான அதிகார பட்டியல் என்று 3 பட்டியலை இந்திய அரசமைப்பு தருகிறது. சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். இது 3ம் மத்திய அரசுக்கான அதிகாரம் எந்தெந்த துறைகளில் இருக்கிறது, மாநில அரசுகளுக்கான அதிகாரங்கள் எந்தெந்த துறைகளில் இருக்கின்றன, 2 அரசுகளும் ஒன்று சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரங்கள் எந்தெந்த துறைகளை சார்ந்தவை என்று உறுதிப்படுத்துகிறது. இது ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் தான், ஆனால் இது குவாசி ஃபெடரல், குறைந்தபட்ச ஒரு அரை அளவுக்கான அதிகாரம் கொண்ட ஒரு கூட்டாட்சி முறை இங்கே இருக்கிறது. நாம் முழுமையான கூட்டாட்சியை கேட்கிறோம், அதுதான் மாநில சுயாட்சி. அதே கோரிக்கையை இன்றைக்கு ஈழத்தமிழர்கள் முன்வைக்கிறார்கள். அது தொடர்பாக இந்திய ஒன்றிய அரசு தலையீடு செய்ய வேண்டும் என்று கோருகிறார்கள். இந்திய அரசு தலையீடு செய்ய முடியும், ஏனென்றால் ராஜீவ் ஜெயவர்தனா ஒப்பந்தம் இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறது, லைவ்ல இருக்கு. இந்திய இலங்கை ஒப்பந்தம் இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறது. எனவே அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று வலியுறுத்துவதற்கு உரிமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, தலையீடு செய்ய முடியும். இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தின் ஊடாக இந்திய ஒன்றிய அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கக்கூடிய கோரிக்கை, இந்திய இலங்கை ஒப்பந்தப்படி இந்திய அரசு உடனடியாக அதில் தலையீடு செய்வதற்கு முன்வர வேண்டும். புதிதாக எழுதவிருக்கிற, இயற்றவிருக்கிற, யாக்கவிருக்கிற அரசமைப்பு சட்டம் கூட்டாட்சி நிர்வாக முறையை கொண்டிருப்பதாக அமைய வேண்டும். தமிழர்களுக்கான தாயகம், தேசியம், தன்னாட்சி என்பதை அங்கீகரிக்க வேண்டும். அவர்களுக்கு முழுமையான ஆட்சி அதிகார பகிர்வை வழங்க வேண்டும், தன்னாட்சி அதிகார பகிர்வை வழங்க வேண்டும் என்று இந்த மாவீரர் நாள் நிகழ்வின் ஊடாக நான் இந்திய அரசுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். அந்த கோரிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சரும் சேர்ந்து வலியுறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அண்மையிலே அவரை சந்தித்த போது நம் இயக்கத்தின் சார்பில் கோரிக்கை வைத்திருக்கிறேன். அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறோம். தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். புதிதாக எழுதவிருக்கிற அரசமைப்பு சட்டத்தில், இலங்கை அரசமைப்பு சட்டத்தில் தமிழர்களுக்கான தாயகம், தேசியம், தன்னாட்சி என்கிற அந்த கோட்பாட்டை ஏற்க வேண்டும். அவர்களுக்கு முழுமையான மாகாண சபைக்குரிய அதிகாரத்தை வழங்க வேண்டும். கூட்டாட்சி நிர்வாக முறையை அரசமைப்பு சட்டத்தில் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை சொல்லி, முதல் முறையாக அண்ணன் பிரபாகரன் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி நாம் வீரவணக்கம் செலுத்தியதை பலர் ஆதரவாகவோ எதிராகவோ புரிந்து கொள்ளக்கூடும். அந்த மலரை அள்ளி தூவுகிற போது என் மனம் பொறுக்கவில்லை, பதறியது. ஆனாலும் உண்மை உண்மையாகத்தான் எப்போதும் இருக்கும், வேறு வழி இல்லை.
இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் எங்கோ பதுங்கியிருக்கிறார் என்று சொல்லுவதே அவரை அவமதிப்பதாகத்தான் பொருள். இவ்வளவு பெரிய மக்கள் படுகொலை செய்யப்பட்ட போது அந்த களத்தை விட்டு வெளியேறிவிட்டார் அண்ணன் பிரபாகரன், உயிர் பிழைத்து கொண்டார், தப்பித்துக் கொண்டார் என்று சொல்லுவது மேலும் அவரை அவமதிப்பதாகத்தான் அமையும். அப்படி மக்களை விட்டு ஓடக்கூடியவர் அல்ல அவர். தான் மட்டும் தப்பி பிழைக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர் அல்ல அவர். ஒருவேளை இந்த விடுதலை போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்கிற தேவையை கருதி அவர் வெளியேறி இருந்தால் கூட இத்தனை ஆண்டுகள் ஒதுங்கி இருக்க மாட்டார் அல்லது பதுங்கி இருக்க மாட்டார். எனவே அவருடைய வீரம் செறிந்த வரலாற்றை நாம் இழுக்குச் செய்வது போல் அமைந்துவிடும் என்பதால் அவரை மாவீரராய் நாங்கள் நினைவு கூர்ந்து அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி நிறைவு செய்கிறோம். நன்றி.